தயவு செஞ்சு நீங்க உங்களோட டங்கை க்ளீன் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் எஜுகேட்டர். டங்கை நம்ம கிளீனா வச்சிருக்கணுங்க. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நம்ம டெய்லியும் டங்கை கிளீன் பண்ணணுங்க. இல்லைன்னா அது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், டூத் கேவிட்டி, கம் டிசார்டர், கேன்சர், அல்சைமர் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர காரணமாகுங்க. அதனால உங்களோட டங்கை தயவு செஞ்சு கிளீன் பண்ணிடாதீங்க. டெய்லியும் பற்களை சுத்தம் செய்யற மாதிரி நாக்கையும் சுத்தம் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமான ஒண்ணுங்க. ஏன்னா நம்ம நாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆயிக்குங்க. அதை கிளீன் பண்றதுக்கும் நம்மளோட வாயில வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெப்ரிஸ் இருக்குங்க. இதை கிளீன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. பார்ட்டிகல்ஸ்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாயில வந்து துர்நாற்றம், கம் டிசார்டர், சொத்தப்பல் உருவாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நாக்கை சுத்தமா வச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நாக்குல இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. என்ஹான்ஸ் பண்றதுனால நமக்கு டேஸ்ட் செஞ்சது ஒழுங்கா இருக்கும். சொத்தப்பல் வர்றது நம்ம தடுக்க முடியும். கம் டிசார்டர் வந்து வர்றது நம்ம இனி நம்ம பற்களோடு சேர்த்து நம்மளோட நாக்கையும் டெய்லி ஸ்கிராப் பண்ற அந்த மெத்தட் மூலமா வந்து நாக்கு வந்து சுத்தம் செய்யணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.